அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2025-26 ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உதவும் மைக்ரோ ஸ்டடி பிளானிங்கை பற்றி தான் வந்து பண்ணாக்கா பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடு யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா சார் நான் ரொம்ப ஸ்லோவாக படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பண்ணாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் நான் படிக்கிறேன் சார் 2 நாள் வந்து பண்ணாக்கா நல்லா வேகமாக படிக்கிறேன், 3ஆவது நாள் வந்து பண்ணாக்கா எனக்கு போர் அடிக்குது சார், நல்லா ஃபுல்லாக படித்து முடிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் படிக்கிற மெத்தடே எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்கிற மெத்தடை நீங்கள் வந்து பண்ணாக்கா ஃபாலோ பண்ணிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தடில் படிச்சிங்க அப்படின்னாக்கா வேகமாகவும் படிக்க முடியும், அட் த சேம் டைம் அதிகமான மதிப்பெண் வாங்கிறதுக்கும் இந்த மைக்ரோ ஸ்டடி பிளானிங் மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கோம். டெட்டு பாஸ் பண்ணவங்க, ஸோ டெட் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், ஸோ நம்முடைய மேஜர்லேருந்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 150 கொஷின்ஸ் வரப்போகுது, அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வுலேருந்து ஒரு 30 கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போது நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பிளான் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா December 2. ஸோ இந்த December 2லேருந்து December 12க்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் இருக்கும். நான் அந்த 10 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டை முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் வைப்பேன். அப்போ December 13லேருந்து 23 வரைக்கும் சரிங்களா, அகெயின் இன்னொரு யூனிட், அப்போது இன்னொரு 10 டேஸ். அப்போ 10 டேஸ்க்கு ஒரு யூனிட் போடுறோம், நம்மளால் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியுமா அப்படின்னா, ஸோ ஒரு சிலர் நிறைய பேர் முடிச்சிருவாங்க, இருந்தாலே ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், இல்லை படித்து முடிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து பண்ணாக்கா ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஸோ இப்போது எனக்கு நல்லா தெரிஞ்ச பாட்னி சிலபஸ், ஏன்னா என்னுடைய மேஜர் வந்து பண்ணாக்கா பாட்னி. ஸோ அந்த பாட்னி சிலபஸ் நான் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணிவிட்டு அதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய சிலபஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பண்ணாக்கா இது பாட்னி மேஜருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி உங்கள் மேஜருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். உங்களை விட வேறு ஒருத்தர் வந்து பண்ணாக்கா உங்களுக்கான ஸ்டடி பிளானை போட முடியாது, உங்களை விட வேறு யாராலையும் ஸ்டடி பிளான் போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, 1 மணி நேரத்தில் எவ்வளோ படித்து முடிப்பீங்க, எவ்வளோ நேரம் படிப்பீங்க, வேலைக்கு போகிறீங்களா இல்லை வீட்டிலே இருந்து படிக்கிறீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தர் போட்டு கொடுக்கறதுனால எந்த யூஸும் கிடையாது, ஸ்டடி பிளான் போட்டு கொடுக்கறதுனால. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக உங்களுக்காக நீங்கள் போட்டுக்கங்க சரிங்களா, யாரையும் இதோட வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அந்த மைக்ரோ ஸ்டடி பிளானிங்கில் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ டார்கெட்னா என்ன அப்படின்னா, எத்தனை டேஸில் எந்த யூனிட்டை படிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா நான் யூனிட் 7 ஒரு 10 டேஸுக்குள்ளே படிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்கா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் 10 டேஸ்ன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் 10 டேஸ்ன்னு சொன்னேன், உங்களுக்கு எத்தனை நாள் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் போட்டுக்கங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இங்கே இருக்குது பாருங்கள் 7th யூனிட்டு. ஸோ மொத்தம் வந்து பண்ணாக்கா பிளான்ட் ஃபிசியாலஜின்னு ஒரு டாப்பிக்கு, பயோ கெமிஸ்ட்ரி, பயோ ஃபிசிக்ஸ், மொத்தம் வந்து பண்ணாக்கா 3 சப் டாபிக் இருக்கிறது தான் வந்து பண்ணாக்கா இந்த யூனிட் 7. அப்போ இந்த யூனிட் 7 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 7 அப்படின்னு போட்டுக்குங்க. ஒரு லாங் சைஸ் நோட்டை ஏதோ ஒரு நோட் எடுத்துக்கங்க, அந்த நோட்டில் யூனிட் 7 அந்த ஹெட்டிங் போட்டுக்குங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3, டாபிக் 4 இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா வரிசையாக போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கட்டேஷன், ஸோ இந்த டாபிக் 1க்கு நேராக கட்டேஷன் எழுதிக்கங்க. அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா கிளைகாலிசிஸ், இதுக்கு நேராக கிளைகாலிசிஸ். உங்களுக்கு எது தோணுதோ எழுதிக்கங்க, எது ஈஸியாக இருக்குமோ ஃபஸ்ட்டு சரிங்களா. இந்த யூனிட் ஃபுல்லாக தான் படிக்க போகிறோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஈஸியாக இருக்கிற டாப்பிக்கை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் போது அடப்பாடுறா இன்றைக்கி இத்தனை டாபிக் படித்து முடிச்சிட்டோமாடான்னு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேயே என்ன பண்ணணும்னா இன்னொரு 4-5 டாபிக் வந்து பண்ணாக்கா எக்ஸ்ட்ரா படிச்சிடும் நமக்கே தெரியாமல். ஸோ அதுக்காக தான் வந்து பண்ணாக்கா இந்த மாதிரி மைக்ரோ ஸ்டடி பிளானிங் சொல்கிறேன். அடுத்தது வந்து பண்ணாக்கா இந்த நைட்ரஜன் சைக்கிள், அடுத்தது என்ன பண்ணுங்கள் நைட்ரஜன் சைக்கிள். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா ஆக்சின்,
அடுத்தது ஜிப்ரலின். டாபிக் 5 வந்து பண்ணாக்கா ஜிப்ரலின். டாபிக் 6 வந்து பண்ணாக்கா சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட், இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஒவ்வொரு டாப்பிக்காக மொத்தத்தையும் எழுதுங்க. சரிங்களா? இங்கே பிளான் ஃபிசியாலஜியில் ஸ்டார்ட் பண்ணி லைட் அப்சார்ப்ஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய நான் 7th யூனிட்டில் இருக்கிற எல்லாமே வர மாதிரி எழுதுருங்க. மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வரும்? ஒரு 60 டாபிக் வரும்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எத்தனை நாளில் முடிக்கணும்னு பிளான் போட்டோம், டார்கெட் வச்சுருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 10 டேஸில். அப்போது 60 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 டாபிக். சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 6 டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். மேபி இதில் அதிகமாக கூட வரும். ஸோ நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ 60 டாப்பிக்கு ஒரு நாளைக்கு 6 டாபிக் படிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கட்டேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப சின்ன டாபிக். அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ½ hour கூட தேவையில்லை, நான் படித்து முடிச்சிடுவேன். சரிங்களா? ஆனால் இந்த ஜிப்ரலின் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளைகாலிசிஸுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இது 1 மணி நேரம் தேவைப்படும். சரிங்களா? நைட்ரஜன் சைக்கிளுக்கு 3 hours தேவைப்படும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொரு டாப்பிக்கான அந்த டியூரேஷன் அப்படின்றது வேரியேஷன் வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ மொத்தம் 60 டாபிக் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் 1 படிக்க போகிறேன், டாபிக் 3 படிக்க போகிறேன், டாபிக் 7 படிக்க போகிறேன், டாபிக் 10 படிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு 6 டாபிக் உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ 6 டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். மார்னிங் எழுந்த உட்காந்து ஒரு 3 டாபிக், ஈவினிங் வந்து பண்ணாக்கா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு 3 டாபிக் படிங்க. இதே வந்து பண்ணாக்கா ஃபுல் டைம் படிக்கிறேன் அப்படின்றவங்க வந்து பண்ணாக்கா ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து பண்ணாக்கா ஒரு 10-12 டாபிக்ஸாவது படிங்க. சரிங்களா? ஏன்னா வந்து பண்ணாக்கா வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கும். நம்ம ஃபுல் டைம் படிக்கும்போது நமக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்கலாம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்பீடாக படிக்க முடியும். ஸோ அதை விட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி இங்கே பாருங்கள். இப்போ இந்த பிளான் க்ரோத் சப்ஸ்டன்சஸ், கெமிக்கல் நேச்சர், ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட் இது வரைக்கும் இருக்குது. இது மொத்தமாக சேர்த்து தான் நான் அந்த 5 ஹார்மோன் பிரித்தேன். சரிங்களா? இப்போ நீங்கள் மொத்தமாக படிச்சிங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்குன்னு எடுத்துக்கிட்டாக்க குறைஞ்சது ஒரு 10 பக்கம் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் நோட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 20 பேஜ் இருக்கும். ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டருடைய நோட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 20 பேஜ் இருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் பாட்னி புக்கிலே படிச்சிங்கனாலே ஒரு 20 பேஜுக்கு மேலே போகும். அப்போது இந்த 20 பேஜ்னும் போது நமக்கு இது மொத்தமாக சேர்த்து நான் எத்தனை டாபிக் சொன்னேன்? 5 டாபிக் தான். சரிங்களா? ஆனால் நீங்கள் மொத்தமாக 20 பேஜுன்னு பார்க்கும்போது நிறைய இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஸ்பீடாக படிக்க முடியும். அட் த சேம் டைம் எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல், போர் அடிக்காமல், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் வந்து பண்ணாக்கா குறிப்பிட்ட டைமில் இந்த குறிப்பிட்ட யூனிட்டை படித்து முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா இந்த மைக்ரோ ஸ்டடி பிளானிங். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த யூனிட் படிக்க போகிறீங்கன்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். எத்தனை நாளில் படிக்க போகிறீங்கன்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது எந்த யூனிட்டை படிக்க போகிறீங்கன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது எந்த யூனிட்டை படிக்க போகிறீங்களோ அதை வந்து பண்ணாக்கா ஸ்ப்ளிட் பண்ணணும். சரியா? சின்ன பீஸாக, அதாவது சின்ன சின்ன டாப்பிக்காக வந்து பண்ணாக்கா பிரிச்சுட்டு மொத்தம் எவ்வளோ டாபிக் வருது டிவைடட் பை நீங்கள் எத்தனை டேஸ் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த டேஸ் எல்லாம் டிவைட் பண்ணுங்கள். அப்போ ஒரு நாளைக்கு அத்தனை டாபிக் படிக்கணும். அப்போ படித்ததை வந்து பண்ணாக்கா ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா படித்ததை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் படித்து முடிக்க முடியும். போர் அடிக்காமல் படிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஸ்டடி பிளானிங். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடிக்கு நான் மோட்டிவேஷன்ஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு அதே மோட்டிவேட்டோட நீங்கள் படிக்கணும். நம்ம திரும்ப ஒரு மோட்டிவேஷன் வீடியோவே உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் டைம் வேஸ்ட் தான். நான் யூடியூப் சேனல் வச்சுட்ருக்கேன். நான் மோட்டிவேஷன் வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்குறீங்கிறதுக்காக நான் வீடியோவே போட்டுக்கிட்டு இருந்தாலையும் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அது டைம் வேஸ்ட் ஆகும். ஜஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கா வீடியோ பாருங்கள், அப்படி இல்லையா எடுத்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.